Second match between Power Boys vs Illuminati. So Power Boys first batting ஆறாங்க and white ball ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பவர் பாய்ஸ்லேருந்து ஆன் ஸ்ட்ரைக்கில் நந்தூர் கார் மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு வந்து தியாகு ஸ்டார்ட் பண்ணுறாரு. லே கட்டார் அண்ட் பால் பின்னாடி போயிருக்கு. ஸோ ஒரு சிங்கிள் அண்ட் டபுள் ஓடுவாங்களா? ஸ்லோ த்ரோ, ஒரு சிங்கிள் மட்டுமே. லே கட்டார் திரும்பி. ஸோ கீப்பர் ரெண்டுக்கு அடிக்கணும். ஓ டேரக்ட் ஹிட்டு அண்ட் அம்பையர் கால் நாட் அவுட் சிக்னல் தான் கிடச்சிருக்கு. ஓ ஸ்வின் மேஸ் வெளியே வந்துருக்கு. டாட் பால் திரும்பி ஒரு ஸ்வின் மேஸ் மீண்டும் ஒரு டாட் பால் இங்கே கிடச்சிருக்கு. ஸோ அண்ணன் எப்பவுமே சூப்பராக போடுவார். அதே தான் எங்கேயோ டிஃபென்ஸு அந்த பவுலர் ரெண்டு எடுத்து அடித்தா அவுட்டு, எடுக்கல, ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ ஃபஸ்ட் ஓவரோட லாஸ்ட் பால் ஸ்விட்ச் இட் அண்டு லேசி ஷாட் பட் ஆறு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ சும்மா நின்று அடித்த மாதிரியே இருந்தது. ஸோ ஒரு ஓவருக்கு 10 ரன் ஆடி இருக்காங்க வித்தவுட் லாஸில். அண்ட் 2வது ஓவர் கண்டினியூ பண்ண நான் தான் வந்திருக்காரு. ஃபஸ்ட் பால் லெக்கில் ஒரு பெரிய ஹிட்டு அண்டு மேக்ஸிமம் கூட ஆரம்பிச்சிருக்காங்க எங்கள் டீம் பவர் பாய்ஸ். ஸோ இதாட்டி ஆஃபில் விட்டு ஆடி இருக்காங்க அண்ட் கேட்சு விக்கெட். ஸோ நெக்ஸ்ட் பாலே கம்பேக் கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க பவர் பாய்ஸ். ஸோ நியூமேன் நம்பர் 3 ஆகாஷ் வந்திருக்காரு. அவருக்கான ஃபஸ்ட் பால் ஓ ராங் ஒன் அண்ட் டாட் பால் கிடச்சிருக்கு. கட்டார் அண்ட் ஹைட்டு தான் ஏறி இருக்கு. கீப்பர் கீழே இருக்காங்க அண்ட் கையில் விக்கெட். செகண்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க டீம் இங்கே. ஸோ நியூமேன் ரூபன் வந்திருக்காரு நம்பர் 4. அவருக்கான ஃபஸ்ட் பால் ஸ்விட்ச் எயிட் அண்ட் டாட் பால். ஸோ செகண்ட் ஓவரோட லாஸ்ட் பால் ஏஜென்ட் சைடு த கீப்பர் அண்ட் மீண்டும் டாட் பாலோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 2 ஓவருக்கு 16 ரன்னு வித் லாஸ் ஆஃப் 2 விக்கெட் அண்ட் 3வது ஓவர் கண்டினியூ பண்ண கோலி வந்திருக்காரு. ஸ்பீக்கர் வேன் அண்ட் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இங்கே ஸ்பெல்ல. ஸோ அலஞ்சிரியார் பால் போட்டார். ஸோ போலரே போயிருக்காங்க அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸ்பீக்கர் வேன் அண்ட் மேலே பட்டிருக்கு. டாட் பால் அண்ட் மினிமம் டாட் பால் போட்டிருக்காங்க இங்கே. ஆஃப்ல சென்ஸ்ல ப்ளே பண்ணியிருக்காங்க அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸ்டெப் டவுன் ஏஜென்ட் பால் பின்னாடி ஒரு சிங்கிள் மட்டுமே மீண்டும். ஸோ 3 ஓவருக்கு 19 ரன் ஆடி இருக்காங்க வித் லாஸ் ஆஃப் 2 விக்கெட்டில். ஸோ தியாகு கண்டினியூ பண்ணுறாரு 4வது ஓவரை. செகண்ட் மேஸ் அண்ட் டாட் பாலோட ஆரம்பிச்சிருக்காங்க இங்கே. திரும்பி ஒரு செகண்ட் மேஸ் மீண்டும் டாட் பால் கிடச்சிருக்கு. ஸ்விட்ச் இட் அண்ட் மீண்டும் டாட் பால். ஸோ ஆர்டிக் ஆஃப் டாட்ஸ் போட்டு ஸ்பெல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓ மீண்டும் ஒரு டாட் பால். ஸோ நைஸ் ஒன் போட்டிருக்காங்க. ஓ இதாடி இன்னும் வெளியே கொடுத்து இழுத்துருக்காங்க அண்ட் மீண்டும் ஒரு டாட் பால். ஸோ 5 டாட் பால் போட்டு ப்ரெஷர் க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ டோர்னமெண்ட்டோட ஃபஸ்ட்டு மெய்டன் ஓவராக இருக்குமா? இன்னைக்கு அண்ட் விக்கெட் மெய்டனாகவே கிடச்சிருக்கு அண்ட் இதோட 4வது ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 2 டீம்ஸ் கிட்ட இருந்தோம். ஸோ 4 ஓவருக்கு 19 ரன்னு வித் லாஸ் ஆஃப் 3 விக்கெட் அண்ட் காமேஷ் கண்டினியூ பண்ணுறாரு 5வது ஓவரு. ஃபஸ்ட் பால் அண்ட் பிளாக் பாலில் போட்டார். ஓவர இன்ட்ரெஸ்ட் காட்டல, டாட் பால் மட்டுமே. அவங்க டாட் பாலை விக்கெட் சிக்னல் கிடச்சிருக்கு. அங்கே டேரக்ட் ஹிட் அடிச்சிருக்காங்க. ஸ்லோயர் ஒன் அண்ட் காலையில் போட்டிருக்கு. டாட் பால் லெக்கில் ஒரு ஹிட் அண்ட் பியூர் கேப்பு. ஸோ பவுண்ட்ரி போயிடுமா? பவுண்ட்ரி போல கீப்பர் ரெண்டுக்கு ஒரு குயிக் த்ரோ பேட்ஸ்மேனே தாக்கிடுச்சு அண்ட் ஒரு டபுள் மட்டுமே. ஸ்லோயர் ஒன் மீண்டும் ஒரு டாட் பால் கிடச்சிருக்கு. திரும்பி ஸ்லோயர் அண்ட் நிக்கான் சைடு கீப்பர் மீண்டும் ஒரு டாட் பால் போட்டிருக்காங்க இங்கே. ஓ ஃபர்ஸ்ட் ஆஃபோட லாஸ்ட் 5வது ஓவரோட லாஸ்ட் பால் ஹைட் ஏறி இருக்குது. டிஸ்டன்ஸ் போகல. திரும்பி கீழே கீப்பர் அண்ட் ஃபார்வேர்டு கீப்பரே எடுத்திருக்காங்க அண்ட் 5th விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க டீம்.
5 ஓவருக்கு 21 ரன் ஆடி இருக்காங்க. லாஸ்ட் ஓவர் கண்டினியூ பண்ண பிரகாஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் லெக்ல ஒரு ஹிட், ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸ்லோயரா கட்டி பெரிய ஹிட். ஸோ பால் மேக்ஸிமம் அப்படியே லேண்ட் ஆயிருக்கு. மேலே பட்டு டாட் பால். ஸ்லோயர் நல்லா ஸ்லோவாக தூக்கி போட்டிருக்காரு. டாட் பால் மட்டுமே. இன்னும் 2 பால் தான் இருக்குது. கண்டிப்பாக 2 மேக்ஸிமம் வேணும். மீண்டும் ஸ்லோயர் டாட் பால் கிடச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃபோட லாஸ்ட் பால் இல்லை கிடையாது. ஷார்ட் பாலாக வந்திருக்கு. 6 முடிச்சிருக்காங்க டீம் பவர் பாய்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப். ஸோ டார்கெட் 35 ரன் கொடுத்துருக்காங்க இலுமினாட்டிஸ்க்கு. அன் ஸ்ட்ரைக்கில் கோலி இருக்கார் மற்றும் பவர் பாய்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ஓவர் ராக்கா ஸ்டார்ட் பண்ணுறாரு. லோ டாஸ் அண்ட் ஹிட். ஸோ பவர் பிளே ஹிட் கோலி அவர்கிட்ட இருந்து அண்ட் பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இங்கே செகண்ட் ஹாஃப். லெக்ல ஹிட்டுக்கான முயற்சி அண்ட் ஸ்டே சொல்லியிருக்காரு. டாட் பால் மட்டுமே. ஃபுல் டாஸ் பால் அண்ட் தவற விட்டுருக்காங்க. ஸோ மீண்டும் டாட் பால் கிடச்சிருக்கு. திரும்பி ஸ்டார்ட் முயற்சி. இந்த அடி குயிக்காக ஓடி இருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. அண்ட் ஸ்ட்ரைக்கு பிரகாஷ் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் கனெக்ஷன் இல்லை. ஓ கீப்பர் சைடு த்ரோ, ஒரு டாட் பால் மட்டுமே. ஸோ ஃபஸ்ட் ஓவரோட லாஸ்ட் பாலு ஸ்வேன்மேஸ் அண்ட் டாட் பாலோட ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கீங்க. சூப்பர் ஓவர் போட்டு போயிருக்காங்க ஆகாஷ். ஸோ ஒரு ஓவருக்கு 5 ரன் ஆடி இருக்காங்க வித்தவுட் லாஸில். அண்ட் 2வது ஓவர் கண்டினியூ பண்ண மூவார்சன் வந்திருக்காரு. ஃபஸ்ட் பால் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஹிட் அண்ட் கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு வாக்கிங் சிங்கிள் மட்டுமே. திரும்பி ஒரு ஷார்ட்டான முயற்சி அண்ட் ஃபார்வர்ட் லைட்டாக நகர்ந்துருக்கலாம். ஒரு சிங்கிள் மட்டுமே. ஷார்ட் பால் அண்ட் ஃபர்ஸ்ட் ஹிட் கோலி அவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய ஹிட்டாக வந்திருக்கு. அண்ட் 6 நம்பர் 1 ஃபார் த டீம் இலுமினாட்டிஸ். இதாடி கவர்ஸ் ரீஜனில் ஒரு ஹிட் அண்ட் பவுண்டரி பை பால் ரீச் ஆயிருக்கு. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஹிட் அண்ட் கீழே தான் குயிக்காக போயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஒரு ஹிட்டு பெரிய ஹிட். ஹைட்டில் அப்படியே பால் டிவேட் ஆகுது காற்றுலையே. பட் பால் வெளியே போய் லேண்ட் ஆயிருக்கு. அண்ட் மேக்ஸிமம் ஒரு 1 ஃபார் பிரகாஷ் கிடச்சிருக்கு. ஸோ வெற்றி பெறணும்னா 11. ஒரு லெக்கில் அந்த பால் கரெக்டாக ஹிட் பண்ணியிருக்காரு. அண்ட் பால் கேப்பில் பவுண்டரி தெரிச்சிட்டு போயிடுச்சு. ஸோ 3வது ஓவர் ஆகாஷ் கண்டினியூ பண்ணுறாரு. அண்ட் 7 ரன்ஸ் அவே ஃப்ரம் வெற்றி. லோபல் டாஸ் அண்ட் கனெக்ட் பண்ணல. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் மிஸ் ஃபீல்டு. இப்போ ஓடி இருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஒரு பெரிய பிக் பிரகாஷ் அவர்கிட்ட இருந்தா. அண்ட் இந்த 6 டீம் இலுமினாட்டி செகண்ட் டீமாக 3வது ரவுண்ட் குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஹார்ட் லக் ஃபார் த டீம் பவர் பாய்ஸ். ஸோ என்ன கான்செப்ட்னா இப்போ வந்து 3 டீம் வந்து நிற்பாங்க 3வது ரவுண்டுக்கு. அதில் ஜெயிக்கிறவங்க அதில் குலுக்கி போட்டு ஜெயிக்கிறவங்க வந்து டேரக்ட் ஃபைனலு. மீதி 2 டீம் வந்து செமி விளையாட்டு உள்ள வரணும்.